தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது விடுபட்டு போன மகளிர்களுக்கும் கூட இந்த உரிமை தொகையை எப்படியாவது பெற்றுத் தந்திட வேண்டும் என்பதற்காக மீண்டும் இந்த விண்ணப்பித்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் கொடுத்தாக வேண்டும் என்று தளபதியாருடைய கட்டளையின் பேரிலே சில நபர்களுக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தாய்மார்களே, இதெல்லாம் இதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கழகத்திற்காக வாக்களிப்பதற்கு மட்டுமல்ல, இந்த கழகத்தினுடைய பொற்கால ஆட்சி நான் முதல்வர் திட்டம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே பெண்களுக்கென்றே பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய பொற்கரங்களை வலுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட தேர்தல் என்று தமிழக அரசு கொண்டு வரப்படுகின்ற அத்தனை நலத்திட்டங்களும் மிகச்சிறப்பாக பெறப்பட்டு வரவேற்கிறோம். தாய்மார்களே, கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் சேர்த்து ஒரு மகத்தான பேரணி இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாய்மார்களே, இந்த சிறப்பான பேரணியிலே இந்த விழாவிற்கு இந்த இருகூர் பேரூராட்சி இருக்கிறது. மக்களே, இந்த இருகூர் பேரூராட்சியினுடைய அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த விழாவிற்கு, இந்த சிறப்பான மகளிர் அணியினுடைய விழாவிற்கு வருகின்ற நமது தெற்கு மாவட்ட அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களே அன்போடு வருக வருக என திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். தாய்மார்களே, அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே, நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரும் வரும் ஒளி
மார்களும் இருக்கையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் குடிநீர் ஏற்பாடு அவரவர் இருக்கைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கலந்து விடாமல் அனைவரும் அவரவர் இருக்கைக்கு வந்துவிடவும். தண்ணீர் பாட்டில்கள் அவரவர் நமது காலியாக உள்ளது. பின்னே உள்ள மகளிர் அனைவரும் முன்வரிசையில் வந்து அமருமாறு கேட்டு எங்கள் விழாவிற்கு அனைவருக்கும் இருகூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமை தாங்கி நடத்தி பரிசு பொருட்களை வழங்க, விழா பேருரை வழங்க எங்கள் தலைவர் திரு ஆ சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவருடன் பல்லவளை எங்கள் கோவை மாவட்ட துணை செயலாளர் சாமிநாதன் மாமா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவருடன் வருகை தந்துள்ள பல்லவளையம் பேரூர் கழக செயலாளர் கபிலனண்ணன் அவர்களையும், சூலூர் பேரூர் கழக செயலாளர் கௌதமண்ணன் அவர்களையும், எங்கள் நகர இருகூர் பேரூர் கழக செயலாளர் தீனதயாளன் அவர்களையும், கழக பொருளாளர் இளஞ்செழியன் மாமா அவர்களையும், மாவட்ட பிரதிநிதிகள் சிவகுமாரன் அவர்களையும், துணைத் தலைவர் எங்கள் பேரூர் கழக பேரூராட்சி துணைத் தலைவர் ஜெயக்குமாரண்ணன் அவர்களையும் மற்றும் நகர மகளிரணி அமைப்பாளர் இஎஸ்ஏ கனிமொழி அவர்களையும், வரவேற்புரையாற்ற உள்ள லலிதா பேரூர் கழக துணை செயலாளர் அவர்களையும் மற்றும் அவருடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மகளிரணி தொண்டரணி அமைப்பாளர் லதா அவர்களையும், புனிதா அவர்களையும், நமது பேரூர் கழக வார்டு உறுப்பினர்கள் சுமதி அவர்களையும், ஆரோக்கிய செல்வி அவர்களையும், லோகநாயகி அவர்களையும், சங்கரி பூபதி அவர்களையும் விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் புனிதவதி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எங்கள் கோவை மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் செந்திலண்ணன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கோவை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபு அவர்களை மைதான விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளதால் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் விரைவில் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நமது பேரூர் கழக மகளிர் அணி துணை செயலாளர்கள் அனைவரும், லலிதா அவர்கள், காமாட்சிபுரம் மகளிர் அணி பொறுப்பாளர் கீதக்கா அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கீதக்கா. மகளிர் அணி துணை அமைப்பாளர்
நமது பேரூர் கழக மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் மற்றும் மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர்கள் அனைவரும் விழா மைதானத்திற்குள் அமர்ந்திருந்தால் அனைவருமே விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது வரவேற்புரை ஆற்றிட திருமதி லலிதக்கா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அமைப்பாளர் விஷ்ணு வேணுகோபால் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் பேரூர் கழக செயலாளர் தீனதயாளன் அவர்களையும் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் செந்திலனன் அவர்களையும் மாணவரணி அமைப்பாளர் பிரபு அவர்களையும் விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கபிலனன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இருவூர் பேரூர் கழக மகளிர் அணி நடத்தும் தமிழக முதல்வர் தலைவர் பிறந்தநாள் விழா வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் தின விழா 18 வார்டுகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல். விழா பேரூரை வழங்க வருகை தந்திருந்த மாண்புமிகு வி. செந்தில் பாலாஜி அவர்கள், மேற்கு மண்டல பொறுப்பாளர், நலத்திட்ட உதவிகள் வழங்கிய சிறப்புரை திரு தளபதி முருகேசன் அவர்கள், திரு இருவூர் சந்திரன் அவர்கள், கோவை தெற்கு மாவட்ட செயலாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக விழா தலைமையேற்க உள்ள எங்கள் தலைவர் அவர்களுக்கு கௌரவிக்கும் நிகழ்ச்சி. பேரூர் கழக மகளிரணி அமைப்பாளர் கனிமொழி அவர்கள் நமது தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். அடுத்ததாக இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள மாவட்ட துணை அமைப்பாளர் சாமிநாதன் மாமா அவர்களுக்கு புனிதவதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். எங்கள் விழாவிற்கு தலைமை கழக பேச்சாளராக வருகை தந்துள்ள நாகநந்தினி அவர்களுக்கு லோகநாயகி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். பேரூராட்சி துணைத் தலைவர் ஜெயக்குமாரன் அவர்களுக்கு லதக்கா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். எங்கள் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் செந்திலண்ணன் அவர்களுக்கு காமாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த வீணக்கா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். கீதக்கா அவர்கள். எங்கள் பேரூர் கழக பொருளாளர் இளஞ்சலின் மாமா அவர்களுக்கு கவுன்சிலர் சுமதி அக்கா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். பேரூர் கழக செயலாளர் தீனதயாளன் அவர்கள். அடுத்ததாக மகளிரணி அமைப்பாளர் கனிமொழி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக ஆரோக்கிய செல்வி கவுன்சிலர் ஆரோக்கிய செல்வி அக்கா அவர்களுக்கு மாவட்ட பிரதிநிதி சிவகுமார் என்கிற ராசண்ணன் அவர்களுக்கு ஆரோக்கிய செல்வி அக்கா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். விழா தலைமை ஏற்று இங்கு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள எங்கள் பேரூர் கழக மகளிர் அணி அமைப்பாளர் கனிமொழி அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்து ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றோம்.
பேரூர் கழக மகளிரணி நடத்தும் தமிழக முதல்வர் தலைவர் பிறந்தநாள் விழா, வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் தின விழா, 18 வார்டுகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல். இத்தகைய விழாவினை நடத்த வருகை தரவிருந்த மாண்புமிகு அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், மேலும் வருகை தரவிருந்த நமது கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும், நமது தலைமை செயற்குழு உறுப்பினர் தலைவர் ஆ. சந்திரன் அவர்களுக்கும், திரு சாமிநாதன் துணை செயலாளர் அவர்களுக்கும், தலைமை கழக பேச்சாளர் திருமதி நாகநந்தினி அவர்களுக்கும், மேலும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து மகளிர் அணி உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய விழாவினை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய தலைவர் சந்திரன் அவர்களுக்கும், மேலும் நம்முடைய அனைத்து மகளிர்கள் அனைவருக்கும் வருகை தந்து இத்தகைய விழாவினை ஏற்பாடு செய்த மகளிர் தான் இந்த திமுகவின் சொத்து என நிரூபித்து காமித்த அனைத்து மகளிர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் வருகின்ற 2026 தேர்தலில் திமுக தான் வெல்லும் என்பதை இந்த மகளிர் படை உறுதி செய்து அனைவரையும் ஜெயிக்க வைத்து நாங்கள் தலைவருக்கும் நம்முடைய முதலமைச்சரை மீண்டும் முதலமைச்சர் பதவியில் அமர்த்துவோம் என்று கூறி நன்றி கூடி விரைவுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பேரூர் கழக மகளிரணி அமைப்பாளர் திருமதி ESA கனிமொழி அவர்களுக்கு நமது தலைவர் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். நமது விழாவிற்கு வருகை தந்துள்ள தலைமை கழக பேச்சாளர் நாகநந்தினி அவர்களை நமது பேரூராட்சி மன்ற தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் திரு ஆ. சந்திரன் அவர்கள் தற்போது தங்களிடம் உரையாற்றுவார். இருகூர் பேரூர் கழக மகளிரணி நடத்தும் தமிழினத்தின் ஒப்பற்ற பாதுகாவலர், தமிழ் இனத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று இல்லை. கலைஞர் அவர்கள் நம்ம இன்றைய இல்லாமல் இருந்தாலும் கூட நம்மையெல்லாம் ஆரோக்கியமாக தைரியமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நிழலாக இருந்து நம்மை மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களையும் பாதுகாத்து இந்த தமிழகத்திலே சிறப்பானது ஒரு ஆட்சியை கடந்த 5 ஆண்டு காலங்கள் நடத்தி கொடுத்த மரியாதைக்குரிய தமிழின தலைவர் தளபதி அவர்களுக்கு இன்று 73ஆம் பிறந்தநாள் நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதோடு சேர்ந்து இன்று மகளிர் தின விழா. இந்த மகளிர் அணி விழாவிலே வெல்லும் தமிழ் பெண்கள், தமிழ் பெண்கள் என்றாலே இந்தியாவிலே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு ஒரு கேவலமான சூழ்நிலை இருந்த தமிழ் பெண்கள் தான் அனைத்து துறைகளையும் சிறந்தவராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு தமிழகத்தில் உள்ள பெண்கள் ஒரு சான்றாக விளங்க வேண்டும் என்ற தளபதி அவர்கள் கடந்த 5 ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் ஆட்சியின் மூலமாகவே நாம் அனைத்தையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். நூற்றுக்கணக்கான நலத்திட்டங்கள், தலைவருடைய நலத்திட்டங்களை பற்றி பேசுவதற்கு எனக்கே 1 மணி நேரம் ஆகும். அதை பற்றியெல்லாம் விரிவாக பேசுவதற்கு மரியாதைக்குரிய நமது தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர், நமது கோவையைச் சேர்ந்தவர் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் இருந்தாலும் கூட நமது ஊரைச் சேர்ந்தவர்கள், நமது பக்கத்திலே இருக்கக்கூடிய காரமடையில் இருந்து நம் ஊருக்கு இப்போ நன்கு தெரிந்த நமது மரியாதைக்குரிய உடன்பிறப்பு நாகநந்தினி அவர்கள் நம் இருகூரில் பேச வேண்டும் என்று நமது மாவட்ட கழக செயலாளரிடம் ஏற்கனவே கூறியிருந்தேன். வெல்லும் தமிழ் பெண்கள் ஊர்வலத்தை, இந்த பொதுக்கூட்டத்தை நான் இருகூரில் மட்டும் நடத்த வேண்டும் என்று கடந்த 2-3 மாதங்களாக நினைத்து கொண்டிருந்தேன். பல்வேறு வகையான காலகட்டங்கள், சூழ்நிலைகள் ஒன்றொன்று மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்குள் தேர்தல்கள் நெருங்கி கொண்டு வருகிறது. தேர்தல் எப்படியும் பள்ளி படிப்புகள் பரீட்சைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால
மே மாதம்தான் இந்த தேர்தல் நடைபெறும் என்கின்ற எண்ணத்தின் காரணமாக மார்ச் மாதத்துக்குள் நாம் நடத்தி முடிச்சிடலாம் என்று சொல்லி கடந்த 10 நாட்களாக ஏற்பாடு செய்து மாவட்ட செயலாளர்கிட்ட தேதி கிடைச்சா தலைமையில் கிடைக்கல, தலைமையில் ஏடு கிடைச்சா பேச்சாளர்கள் கிடைக்கல. இதெல்லாம் கிடைச்சி கேட்டால் நம்ம கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேறு கட்சியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த 4 நாட்களாக சுற்றிச் சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மேற்கு மண்டல கழகத்தினுடைய பொறுப்பாளர், நம்ம இயக்கத்தினுடைய முன்னோடி மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உண்மையாக நேரம் இல்லை. அவர் இல்லாமல் வந்து இந்த கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அந்த அளவுக்கு அவருக்கு முதல்லையே அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். இப்போ மேற்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 34 சட்டமன்ற தொகுதி. திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய தொகுதி தான் இந்த 34 தொகுதி. இதை நம்ம தளபதி அவர்களிடம் கொடுத்து மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வெற்றி பெற்று கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த ஆணையை தலைவர் அவர்களை பிறப்பித்ததில் இருந்து அவர் தூங்குறதே கிடையாது. இன்றைக்கி கூட வர்றதா எனக்கு நேற்று மத்தியானம் உறுதி சொல்லியிருந்தார். நேற்றைய முன்தினம் வந்து தகவல் தொழில்நுட்ப பணியின் சார்பாக இதே மேற்கு மண்டலத்தினுடைய பொதுக்கூட்டம் வந்து அரசூல் நடந்து நானும் மாவட்ட மீனவ அமைப்பாளர் செந்தில் போய் அவரை பார்த்து பேசி இன்றைக்கி வந்தால் தான் கூட்டம் நடத்தும்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி மாவட்ட கழகத்தின் கூட்டம் நடக்குது, முடிஞ்சால் மத்தியானம் ஃப்ளைட்டில் வந்துடுறேன், இல்லாட்டி நீங்கள் தான் எல்லாம் சேர்ந்து நடத்தணும்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் முடியாது, நீங்கள் வாங்கன்னு சொன்னேன். என்னுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் ரத்து செய்யப்பட்டு நாளைக்கு நடைபெறுது. காலையில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடுங்க நடந்து நமது நகரத்தில் கூட ஆர்ப்பாட்டம் நெஞ்சோம். அதை வச்சு நான் அவரை பார்த்து எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்துடணும்னு சொல்லி ஆணையிட்டேன். அவரும் அதற்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக வர்றேன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் வந்து 10 நிகழ்ச்சி அவருக்கு. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார். தொண்டாமுத்தூர் இப்போ நிகழ்ச்சி நடந்ததுக்கு தொண்டாமுத்தூர் நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காரு. தொண்டாமுத்தூர் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருகூர் வந்துட்டு போயிடுற, மத்தியானம் ஒரு 3 மணிக்குள்ளே அன்றைக்கி விட்டீங்கன்னா போதும் அப்படின்னார். 3 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே போகிறோம். இங்கே பல்வேறு வகையான அரேஞ்ச்மெண்ட்டு, எலெக்ஷனுக்கு முந்தி செய்ய வேண்டிய காரியங்கள், மக்களை சந்திக்க வேண்டிய அதுபோக சமாச்சாரமெல்லாம் முடிஞ்சு மணி 3 ஆகி போச்சு. அந்த 3 மணிக்கு வந்து சும்மா ஷோ பண்ணுற வேலை வேண்டாங்க, நீங்கள் 7 மணிக்கு வந்தால் தான் ஒத்துக்குன்னு சொல்லி போட்டு நான் அவருக்கு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டு இப்போ தொண்டாமுத்தூர் போய்க்கார். 7 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு போகும்போது வந்துடுவார் எண்ணத்தின் காரணமாகத்தான் நான் ஒரு 6:30 மணிக்கு மீட்டிங் முடிக்கலாம் எண்ணத்தில் ஆரம்பித்தா கூட்டம் எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தா சாயங்காலம் 4 மணிக்கு தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிவித்த பின்னாடி இது மாதிரி கூட்டமாக நடத்த தவறு என்பது எனக்கு தெரியாதல்ல. ஏன்னா நானும் அரசுக்கு சொந்தக்கார, அரசுக்கு ஆணைக்கு கட்பட்டு தேர்தல் விதியை பின்பற்றி நடக்கக்கூடியவன் தான். ஆனால் இது இந்த கூட்டம் இன்றைக்கி ஏற்பாடு செய்த கூட்டம் அல்ல. ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பு நான் ப்ரோக்ராம் போட்டு தேதியிட்டு அனைத்து அமைப்புகள் செஞ்சு காலையிலேருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்குது. சாயங்காலம் 4 மணிக்கு மேலே நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்தோம், நிச்சயமாக ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். இன்று ஆர்ப்பாட்டம் வந்து காலையில் 10 மணிக்கு நகரக்கழகத்தில் ஆர்ப்பாட்டம். தலைவர் தளபதியுடைய பிறந்தநாள் விழா காலையில் 10 மணியிலிருந்து 18 வார்டில் கொடி சேர்த்து நலத்திட்ட உதவியெல்லாம் வழங்கிட்டு வந்துட்டுருக்கிறோம். சாயங்காலம் வர வர விழா நடக்க நிகழ்ச்சி நடக்க தேர்தல் கமிஷன் அனுப்பிச்சிட்டான். இதுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. இப்போவே நமக்கு வேண்டிய விரும்பிங்க, நம்ம நலம் விரும்பிகளில் போட்டால் வாட்ஸ்அப்பில் திமுக என்கின்ற மமதை விடுத்த சந்திரன் வந்து மகளிருடைய வெல்லும் தமிழர் மாநாடு நடத்திட்டு இருக்கார் இருகூரில் அப்படின்னு போடுறான். நான் இது தேர்தலுக்காக நடத்தலை, 5 நாளைக்கு போய் நடத்திட்டு இருக்கிறேன். நான் மீட்டிங் நடத்தாட்டி உனக்கு என்ன? தேர்தல் இப்போ ஆணையிட்டு 1 மணி நேரம் தான் ஆச்சு. அதற்குள்ள நான் கண்டிப்பாக மணி 8 மணி வரைக்கும் நடத்த வேண்டிய மீட்டிங்கை இன்னும் 10 நிமிஷம் முடிக்க போகிறோம். எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட தேர்தலினுடைய விதிமுறையை கட்டுப்பட்டு உடனடியாக இந்த விழா தளபதியுடைய பிறந்த தினத்தை கொண்டாடிவிட்டு முடிக்க போகிறோம். இருந்தாலும் கூட சில பல்வேறு கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம். எதற்காக பிறந்த விழா? எல்லோருக்கும் பிறந்த விழா கொண்டாடுறோம். நம்ம குழந்தைக்கு கொண்டாடுறோம், நம்ம அப்பனுக்கு கொண்டாடுறோம், அம்மாளுக்கு கொண்டாடுறோம், நம்ம கல்யாண நாளுக்கு கொண்டாடுறோம், எத்தனையோ கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
ஆனால் தளபதிக்கு இன்றைக்கி 73வது பிறந்த நாளத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எனக்கு பிறந்தநாள் கொண்டாடினா இன்றைக்கி 2000 பெண்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் சொன்னால் எனக்கு பிறந்தநாளாக கொண்டாட மாட்டாங்க. அது அவசியம் இல்லை. தலைவருடைய பிறந்தநாளை வைத்து நம் ஊரினுடைய வளர்ச்சிக்காக, ஊர் ஒற்றுமைக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் 1934 திராவிட இயக்கத்தினுடைய பேரியக்கம் இருவூரிலே தோன்றிய வரலாறு ஒரு சரித்திரத்தை சென்ற வார முரசொலியில் முழு பக்கத்தில் எழுதிக்கிறாங்க. இது நம்ம ஊருக்கு கிடைச்ச சாதாரண சமாச்சாரம் இல்லை. சென்ற வார முரசொலியில் கடைசி பக்கம் ஒரு ஃபுல் பேஜ் திராவிட பாரம்பரியம் உருவான இடம் இருவூர் என்று எழுதியிருக்கின்ற கட்டுரையை நான் படித்து அப்படியே மெய்மறந்து போயிட்டேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடியை கையில் பிடிச்சி 60 ஆண்டு 1967 இந்த கொடி தூக்கி பிடிச்சேன். அன்னைக்கு தூக்கி பிடிச்ச கொடி தான். நான் செத்து சுடுகாட்டுக்கு போகும்போது அந்த கொடி என்ற மார்பில்தான் படுமே தவிர மண்ணில் விழுவதற்கு விடமாட்டேன். எந்த காரணத்தை கொண்டும் இருவூர் பேரூராட்சியை பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்ப்பதற்கு, நினைத்து பார்க்க கூட எந்த கொம்பனுக்கும் அருகதை கிடையாது என்பதை இந்த பிறந்த தினத்தில் சூளுரையாக சொல்ல இருக்கிறேன். தேர்தல் அறிவிச்சா வரக்கூடிய டிசம்பர் 26 தேர்தல் ஏப்ரல் 23 தேர்தல். இன்னையிலேருந்து கரெக்டாக இன்னும் 34 நாள் தாகுது. 34 தேர்தல் நடத்த போகிறோம். ஆனால் ரிசல்ட் எங்களுக்கு இப்போவே தெரியும். இருவூரை பொறுத்தளவு 9000 ரேஷன் கார்டு இருக்குது. 9000 ரேஷன் கார்டில் 1700 ரேஷன் கார்டு அரசு வேலையில் இருக்கிறாங்க, ஐடி கட்டுறாங்க, வசதி வாய்ப்போடு இருக்கிறனால 1500 பேர் இல்லை. அதுவும் 7500 ரேஷன் கார்டு இருக்குது. 7500 ரேஷன் கார்டு 5000 ரூபா பணம் 7500 ரேஷன் கார்டுக்கு கொடுத்த ஒரே தலைவன் தமிழின தலைவர் தளபதியை தவிர உலகத்தில் எவனுமே கிடையாது. அன்னைக்கு காலையிலேயே 7 மணிக்கு 5 மணிக்கு பணம் வந்தாச்சு. 7 மணிக்கு இருவூருக்கு ஒரு பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களை முடிவு செய்து விட்டார்கள். இருவூரின் ஒட்டுமொத்த வாக்கும் உதயசூரியன் நோக்கித்தான் என்பது தெல்ல தெளிவாக தெரிவதற்கு இங்கே அமர்ந்திருக்க கூட்டமே ஒரு சாட்சி. சவால் விட்டு சொல்கிறேன், திமுகவை தவிர இது மாதிரி ஒரு கூட்டத்தை எந்த கட்சியாவது நாதி இருந்தால் நடத்தி காமிங்க. நான் ஒத்துக்கொள்கின்றேன். இங்கே அமர்ந்திருப்பவர்கள் மாத்திரமல்ல, எங்களுக்கு வாக்களிப்பார்கள், வாக்களிக்காதவர்கள் இருந்து தான் நாங்கள் நலத்திட்டங்களை செய்து வர்றோம். ஒரு ஆட்சி என்பது மமதைக்காக வருவதில்லை. நான் ஒரு பேரூராட்சி மன்ற தலைவராக ஆகணும் என்கின்ற ஆட்சி அதிகாரத்திற்காக அல்ல. 40 ஆண்டு காலங்கள் இந்த பேரூராட்சி மன்றத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் தலைவரான பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணையோடு இருவூர் பேரூராட்சியின் வளர்ச்சிக்காகத்தான் பாடுபட்டுக்கிறோமே தவிர மற்ற ஒரு எதுக்கோ ஆணவத்திற்கோ அதிகாரத்துக்கோ நிச்சயமாக கிடையாது. இருவூரை பொறுத்து எத்தனையோ சொல்லியாச்சு, இன்னும் சொல்கிறேன். இருவூர் இருக்கக்கூடிய அனைத்து அடிப்படை வசதிகளும், பள்ளிக்கூடமாக இருந்தால் மேல்நிலை பள்ளி மாற்றணும், ஹாஸ்பிட்டலுக்கு பெரியாஸ்திக்கு போகிறது எடுத்து இருவூரில் ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுக்கிறேன், மேல்நிலைப்பட்டி கட்டடமெல்லாம் கட்டி வச்சுருக்கிறோம். தண்ணி ஒரு குடம் தண்ணி கொண்டு வரக்கு குளத்துக்கு போகணும், எருக்கலங்கட்டையில் போய் காலையிலேருந்து பொழுதாக தோண்டு வரணும். உப்பு தண்ணி வேணும்னு அலங்காட்சியம்மன் கோயிலுக்கு வந்தால் தான் தண்ணி, வேறு தண்ணி கிடையாது. இப்படி ஒரு சுடுகாடாக இருந்த ஊர் தான் இருவூர். ஆனால் இன்றைய நிலை என்ன? 24 மணி நேரம் பைப்பை தொட்டால் தண்ணி வருதா இல்லையா? 1996ஆம் ஆண்டு தளபதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தபோது இருவருக்கு தந்த பிச்சை 4 டேங்கை வச்சு 10 லட்சம் தண்ணீரை அள்ளி தந்த தலைவனுக்கு இன்று பிறந்த தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சும்மா இல்லை, மேம்பாலம் 50 கோடி. சாதாரண நம்ம ஊரின் அவ்வளோ பெரிய ஊரா? இன்னும் ஈச்சனாலேயே பாலங்கட்டில் அங்கே தண்ணீர் பந்தில் பாலங்கட்டில் அவனால் சூழ்நிலை கட்ட வேண்டிய பால் நிறையா இருக்குது. நம்ம ஊருக்கு 2 பாலம் தந்துக்கிறான்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் திராவிட இயக்கத்தை நோக்கி இருப்பதால் தான் தலைவர்களுக்கு நலத்திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திராவிட இயக்கத்தை நமக்கு ஓங்கி வளர்ப்பது நமது கடமை என்று உணவின் காலமாகத்தான் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுத்தா பத்தாது. மேலும் இருவூருக்கு தினந்தோறும் 30 லட்சம் லிட்டர் தண்ணீர் வருவதற்கான திட்டத்தை தான் அம்ருத் 2.0 என்ற வகையில் மேலும் 4 மேல்நிலை தொட்டி கட்டப்பட்டு அது முடியும் தருவாயில் இருக்கிறது. இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த திட்டங்கள் இன்னும் ஒரு 2 மாதம் முடியும் போது எந்த வீட்டுக்கு போனாலும் 24 மணி நேரம் பைப்பை தொட்டால் தண்ணி வரும்.
இதை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லவா? சீர்தூத்தி சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நம்ம எதிர்த்து வர எத்தனை எதிரியாளை பற்றி நம்ம பேச தயாராக இல்லை. அதிமுகவுக்கு புதுசாக கட்சி தோண்டிட்டு 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணோன்னு துடிச்சிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி முதலமைச்சராக வந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேறு சமாச்சாரம். திராவிட பாரம்பரியம் என்று என்னால் என்ன? ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம் என்று நினைத்து பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு மத்தியில் இருக்கிறவங்கள ஆண்டுட்டு இருக்கிறா. ஒரே மொழி தான் பேசணுங்கிறா. எந்த மொழி பேசுறது? ஒரே இனமாக வாழ எத்தனை இனம் இருக்கிறது? ஒரு சமத்துவம், சமூக நீதி, சமத்துவம் வளர்த்து தந்த தந்தை பெரியார் வழியில் 1934 ஏற்றப்பட்ட கொடி இந்த 2024 இன்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவன் வகுத்து தந்த பாதை அல்லவா? தலைவர் கலைஞர் அவர்கள் நம் ஊருக்கு 1972 வந்து அங்காளம்மன் கோயில் பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டம் நடத்தும் போது அந்த பள்ளிக்கூட SSLC படிச்சுட்டு இருக்கிறேன். மாணவரணி சார்பாக சென்று தலைவருக்கு மாலை போட்டேன். அதே தலைவர் 1983 மைதானத்துக்கு வந்து கொடியேற்றும் போது நான் என்னுடைய தலைமையில் தலைவர் அவர்கள் மேடைக்கு போட்டு பேசிட்டு போனார். அதே மைதானத்தில் தளபதி அவர்கள் 1996 நான் தலைமையேற்று பொதுக்கூட்டம் நடந்த நிகழ்ச்சி இருவூர் வரலாற்றுக்கு சொந்தம். ஒவ்வொரு தேர்தலாக இருந்தாலும் தளபதி வராத தேர்தலே கிடையாது. அந்த அளவுக்கு இருவூர் உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அத்தனை மக்களும் தளபதியை பார்த்து இருப்பதால் தான் தலைவருக்கு எப்போ பார்த்தால் என்னை போன சவுக்கியமானு கேட்பார். நான் ஒன்றும் மிக பெரிய மகானோ படித்த பெரிய மகானோ அல்ல, கோடீஸ்வரன் அல்ல, சாதாரண மனுஷன்தான். எனக்கு தரக்கூடிய மரியாதை இருவரை இவனை பாதுகாக்கிறா. ஆக இவனை நாம் மரியாதையோடு பார்க்க வேண்டும். அந்த மரியாதை நீங்கள் தரக்கூடிய அதிகாரம் எனக்கு. உங்களை நம்பித்தான் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இருவூருக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய வாக்கும் உதயசூரி நோக்கித்தான் என்பது நன்றாக தெரியும். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு சொல்கிற வரக்கூடிய தேர்தலில் இருவூர் பேரூராட்சியில் விழக்கூடிய வாக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் கவுண்டிங் வரல, இன்னும் தேர்தலே நடக்கலை. 75% வாக்கு உதயசூரி நோக்கி விழுந்தாகும் என்பதற்கு இந்த கூட்டம் தான் ஒரு அத்தாட்சி என்பதற்கு ஒரு சவாலாக கூறிக்காட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வரக்கூடிய காலகட்டங்கள் பேரூராட்சி மன்றத்தினுடைய வேலையாக இருந்தாலும் சரி, வெல்லும் தமிழ் பெண்கள் மூலம் நடக்கும் நலத்திட்ட உதவிகள், உதவித்தொகையாக இருந்தால் புதுமை திட்டமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வனாக இருந்தாலும் சரி, உங்களை தேடி தாய்நாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எந்த விதமான திட்டங்களையும் நம்ம நாகநந்தினி அவர்கள் விரிவாக பேச இருக்கின்றார்கள். எனக்கு பேசக்கூடிய 1 மணி நேரமே முடியாது. வரக்கூடிய நேரத்தில் பேசுகிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. திமுக கழகத்துக்கு துணையாக இங்கு 2000 மீன்கள் மாத்திரமல்ல, இன்னும் வீடுகளில் 4000 மீன்கள் தயாராகி இருப்பார்கள் என்பது என்னிடம் நேரடியாக வந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை நாம் வரவேற்போம், அவரை பாதுகாப்போம். ஊர் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் தருவதற்கு நம்ம நாயகனாக தளபதி அவருடைய பிறந்த தினத்தை சூளுரையேற்று மீண்டும் 2வது முறையாக தளபதி அவர்களை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு இன்றிலிருந்து பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான கூட்டத்தை மகளிரெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இவ்வளோ சிறப்பான கூட்டம் வாழ்க்கையில் முதல் இதுதான். இருவூர் பேரூராட்சியில் ஒரு 100 ஆண்டுக்கலாம் எல்லாம் காங்கிரஸ் பேரைக்கு தான், வேறு கொடி கிடையாது. அதை விட்டு படிப்பகத்தில் அங்கே தான் கட்டுவா கருப்புஞ்சாப்பு கொடி. 1934 தாழ்த்தப்பட்டவங்க உருவானது தான் அந்த திராவிட இயக்கம். இன்று ஊரே முழுக்க திராவிட இயக்கத்தை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் வழியில் தளபதி அவர்களுடைய வழியில் இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலைஞரைத்தான் மனசுக்குள் நினைக்கும். கலைஞரில் சொன்னால் இருவூரே கிடையாது. அவருடைய வழித்தோன்றலாக தளபதி அவர்களுடைய ஆட்சியின் மீண்டும் மலர வேண்டும். அவருக்கு துணையாக இன்று தமிழகம் எங்கு சுற்றிச் சுழந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நமது துணை முதல்வர் மரியாதைக்குரிய இளைஞருடைய நாயகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பை நாம் எல்லாம் மனதுக்குள் எண்ணிக்கொண்டு பாடுபடுவோம், உழைப்போம். மீண்டும் தளபதி ஆட்சி மலர்கின்ற வரை உழைப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல நேரத்தில் பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை நல்கிய இருவூர் பேரூர் கழகத்தின் மகளிர் அணிக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.